இப்போ கெனிஷா தரப்புல இருந்தும் ஒரு சில ட்வீட்லாம் போடுறாங்க. நாங்கள் வந்து ஒரு ஒரு ஆண் வந்து ஒரு இந்த மாதிரி கலங்கிய மனநிலையில் இருக்கிறப்போ இன்னொரு பெண்ணோட சேர மாட்டான். வந்து நான் அந்த மாதிரி இருக்காருன்னா அந்த மாதிரி ஒரு ஆறுதலை தேடி தான் ஒருத்தவங்க வர்றாங்க, அடைக்கலம் தேடி தான் வர்றாங்க. அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் சில விஷயங்களும் பேசுகிறாங்க. அப்போ கெனிஷாவுக்கு ஆதரவாக போட்டிருக்க சில கமெண்ட்ஸையும் எடுத்து அவங்க ஷேர் பண்ணுறாங்க. எனக்கு பார்த்தீங்களா இவ்வளோ ஆதரவாக வர்றாங்க. எப்படியா இருந்தாலும் சரி, ஒரு மனிதனுடைய வாழ்க்கைங்கிறது தனிப்பட்ட வாழ்க்கை. அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்க தேர்ந்தெடுத்துக்கலாம். பிடிச்சா இருக்கலாம், பிடிக்காது டிவோர்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எல்லா உரிமையும் இருக்குது. ஆனால் அது ஒரு ஒரு அளவுக்கு மேலே ஒரு பொது இடங்களில் வர்றப்போ தான் அது விமர்சனமாகும், சர்ச்சையாகும். இப்போ அதுதான் இந்த பிரச்சனை நடந்திருக்கு. இன் ரீசென்ட் டைமில் மட்டும் சார், அதாவது இந்த ஒரு 2-3 இயர்ஸாகவே நிறைய நம்ம இண்டஸ்ட்ரியில் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து டிவோர்ஸ் இவங்கலாம் பண்ணுவாங்களா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க வந்து பட்ட டிவோர்ஸ் பண்ணுறது ஃபேன்ஸுக்குமே ஒரு பெரிய இதுவாக இருக்குது. இல்லை, சினிமா செலிபிரிட்டியாக இருக்கிறதுனால நமக்கு வெளியில் தெரியுது. அதை தாண்டி இன்றைக்கி டிவோர்ஸுங்கிறது நமக்கு நிறைய நடக்குது. அது குறிப்பாக லவ் மேரேஜில் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் டிவோர்ஸ் நடக்குது. லவ் பண்ணுறப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, இவன் 2 பொய் சொல்லுவான், அந்த பொண்ணு 2 பொய் சொல்லும். அந்த பொய்யை உண்மை நம்பிக்கிட்டு 2 பேருமே லவ் பண்ணிக்கலாம் அப்படின்பாங்க. கல்யாணம் பண்ண பிறகு தான் தெரியும் நம்மளை ஏமாத்துதான் அவனை ஏமாத்துதான் அப்படின்னு.